நீ எல்லாம் என்ன ஜெயிக்க வந்திருக்கிறியான்னு கேட்டாருங்களாம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாருங்களாம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வித்தையை உங்ககிட்ட காட்டலான்னு வந்தேன். என்னுடைய முப்பாட்டன், என் தகப்பன், நாங்கெல்லாம் காலங்காலமா இந்த வித்தையை கத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ ஒண்ணுமே இல்லாதவன், நீ என்ன வித்தை காட்ட போற? நீ காட்டுற வித்தையை தான் நான் பாக்குறேனே அப்படின்னு ஒரு திமிரா பேசினாருங்களாம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாருங்களாம், இப்போ என்கிட்ட ஒரு சின்ன வித்தை இருக்கு. அந்த வித்தையை நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ண சொல்றேனோ அப்படிதான் பண்ணணும்னு சொன்னாருங்களாம். இப்போ தெனாலிராமன் ஆரம்பிச்சாருங்களாம், வித்தைக்காரனே, நான் கண்களை மூடிக்கிட்டு செய்யற வித்தைய நீங்க கண்ணை திறந்துகிட்டு செய்ய முடியுமான்னு கேட்டாருங்களாம். அதென்ன நான் செய்வேன், நீ செய் பார்க்கலாம். தெனாலிராமன் உடனே பக்கத்துல இருந்த காவலர்கள் காதுல ஏதோ மெல்லமா பேசினாருங்களாம். ஒரு 2-3 நிமிடத்துல காவலர்கள் ஒரு சின்ன கிண்ணத்துல ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்தாங்களாம், மூடி போட்டு. அந்த மூடியை திறந்தா அதுல ஏதோ ஒன்று இருந்துச்சான். உத்து பார்த்தாராம் வித்தைக்காரன். பார்த்தா மிளகாத்தூளாம். என் வித்தையை இப்ப ஆரம்பிக்கிறேன்னு தெனாலிராமன் சொல்லி தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு அந்த மிளகாத்தூளை தேய்ச்சிக்கிட்டாருங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியில கழுவிக்கிட்டாருங்களாம். அவர் நல்லா தான் இருந்தாருங்களாம். அவர் கண் எதுவுமே எஃபெக்ட் ஆகலையாம். இப்ப போட்டி என்னது? இவர் கண்ணை மூடிட்டு செய்யற வித்தைக்காரன் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும். அதுதான். இதை கேட்ட வித்தைக்காரனுக்கு ஐயோ, மிளகாத்தூளை கண்ணை திறந்துக்கிட்டு போட்டா கண்ணு குருடாயிடும், அதுக்கப்புறம் வித்தையும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுமே, இந்த மாதிரி இந்த ஆள் மாட்டி விட்டுட்டாரே நம்மளன்னு வருத்தப்பட்டாருங்களாம். உடனே தெனாலிராமன் கிட்டயும் அரசர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாருங்களாம். என்னால் இதை செய்ய முடியாது, என்னுடைய பரிசையும் தெனாலிராமனுக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னாருங்களாம். ஆனா தெனாலிராமன் அரசர்கிட்ட போயிட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாருங்களாம். எப்படின்னா, வணக்கம் அரசே, என் பெயர் ராமன், நான் தெனாலின்ற சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், அதனால என்ன தெனாலிராமன் கூப்பிடுவாங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணமே உங்களோட நட்பா இருக்கணும், இந்த அரசவையில உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்யணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். இந்த வித்தைக்காரர் உங்களுடைய நாட்டை ரொம்ப கேவலமா பேசவே என்னால் தாழ முடியல, அதனால தான் நான் புத்திசாலித்தனமா இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். கிருஷ்ணதேவராயருக்கு சிரிப்பு தாளலியா, புத்திசாலித்தனத்தோட ஒரு நகைச்சுவைத்தனம் உங்ககிட்ட இருக்கு, இனிமேல் நீங்க என்னுடைய அரசவைக்கு தினம் வரணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட தாத்தாச்சாரியார், அதாவது அரசவை புலவருக்கு ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சுங்களாம். ஐயோ, நம்ம நினைச்சது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து தினமும் கிருஷ்ணதேவராயருடைய அரசவைக்கு தெனாலிராமன் போயிட்டு இருந்தாருங்களாம். இந்த பகுதியை நான் இத்தோட முடிச்சுக்கிறேங்க. இந்த குட்டி சிறுகதையிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு புத்திசாலித்தனமும் நகைச்சுவைத்தனமும் குறும்புத்தனமும் அவங்களோட இருந்தா மற்றவர்களால் அந்த மனிதன் விரும்பப்படுவான். இதுதான் இந்த சிறுகதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெனாலிராமனுடைய சிறுகதை நாளையும் தொடரும். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.